محمد نبينا بنور هدينا من مكة حبيبي نور سطاع المدينة من صلى صلاته وتهلى بصفاته يا بخت اللفت لو ماشي يشفع له في مماته محمد نبينا بنور هدينا من مكة حبيبي نور سطاع المدينة من صلى صلاته وتهلى بصفاته يا بخت அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாடத்தில் நாங்கள் சஃபீனத்துன் நஜா என்ற கிதாபை மையமாக வைத்து அதன் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை படிக்க இருக்கின்றோம். இதனை முழுமையாக படித்து முடிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அவருடைய அன்பையும் அருளையும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்ததன் பின்னால், இந்த கிதாபை பொறுத்தவரையில் எல்லா மதரசாக்களிலும் பொதுவாக முதலாம் வகுப்பு மாணவர்களுக்கு சிலபஸ் போடுகின்ற பொழுது மார்க்க விடயங்களை முதல் கட்டமாக படித்து கொள்வதற்கு இந்த கிதாபையை அடிப்படையாக வைத்து பாடங்களை ஆரம்பிக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த கிதாபை நாங்கள் இன்றைய பாடத்திலே முதல் கட்டமாக இந்த கிதாபை பற்றிய ஒரு சில விடயங்களையும் இந்த கிதாபை எழுதிய இமாம் முசன்னிஃபை பற்றிய ஒரு தகவல்களையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த கிதாபில் முதல் கட்டமாக உசூலுத்தீன் மார்க்க அடிப்படை விடயங்களை இந்த கிதாப் பேசுவதோடு, இரண்டாவதாக வல் ஃபிக்ஹ் மார்க்க சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களையும் இந்த கிதாப் அதிகமாக உள்ளடக்கியிருக்கிறது. இந்த கிதாபின் முசன்னிஃபாக ஆசிரியராக திகழ்கிறார் சாலிம் பின் சமீர் அல் ஹதரமி என்று சொல்லக்கூடிய இமாம். இவர்கள் யமன் நாட்டிலே அமைந்திருக்கக்கூடிய து அஸ்பாஹ் என்ற கிராமத்திலே ஹிஜ்ரி 1209 ஆண்டு பிறந்து ஹிஜ்ரி 1271 மரணித்த இமாமாகும். இவர் மரணித்த அந்த காலப்பகுதி அந்த தாரிகிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்ற விடயத்தையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த இமாமை பொறுத்தவரையில் அல் முஅல்லிம் ஒரு ஆசிரியராக, அல் காதி ஒரு நீதவானாக, அஸ்ஸியாசி ஒரு அரசியல்வாதியாக திகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் அல் ஃபகீஹ் ஒரு மார்க்க அறிஞராகவும் மக்களுக்கு மத்தியிலே இவர் காணப்பட்டார். இந்த இமாம் தனது அறிவை அதிகமான உலமாக்களிடம் கற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் தனது தந்தையிடமிருந்து அதிகமான அறிவுகளை கற்றுக்கொண்டார் என்ற விடயமும் இந்த கிதாபினுடைய ஆரம்ப பகுதிகளிலே பதியப்பட்டிருக்கிறது. அவருடைய தந்தையும் ஒரு ஆலிமாக, ஒரு முஅல்லிமாக, ஒரு ஃபகீஹாக இருந்தார் என்ற விடயத்தையும் இந்த கிதாபிலே ஆரம்ப முகத்திமாக்களில் சுட்டிக்காட்டப்படுகிறது. அடுத்ததாக இந்த கிதாபை எழுதிய இமாம் இந்த கிதாபுடைய போங்கை ஒவ்வொரு ஃபசல் ரீதியாக கற்கும் மாணவர்களுக்கு இலேசாக இருப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பாடத்தினையும் பிரிவு பிரிவாக கொண்டு வந்து அதனை அழகான முறையில் வடிவமைத்து லேசான வழிகளிலே எழுதியிருக்கின்றார்கள். இதில் எழுதப்பட்ட எல்லா விடயங்களும் ஷாஃபி மதுஹப் அடிப்படையில் எழுதப்பட்டிருப்பதோடு முக்கிய மார்க்க அடிப்படை விடயங்களை உள்ளடக்கி இருப்பதுடன் இபாதாத்துடைய விடயங்கள், நோன்பு, ஜகாத், சலா, ஹஜ் போன்ற பல விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த கிதாபுடைய போங்கு காணப்படுகிறது. அடுத்ததாக இந்த கிதாபிற்கு இமாம் சஃபீனத்துன் நஜா என்ற பெயரை சூட்டியிருக்கின்றார்கள். இதில் இரண்டு சொற்கள் இருக்கிறது. சஃபீனத்துன் என்பது கப்பல் என்பதற்கு நாங்கள் சொல்லுவோம், நஜா என்பது வெற்றி. எனவே வெற்றி கப்பல் என்ற ஒரு கருத்தை உள்ளடக்கியதாக இந்த கிதாப் பெயரை தாங்கியதாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு கப்பலை நாங்கள் கடலிலே ஓட்டுவதாக இருந்தால், கடலில் செலுத்துவதாக இருந்தால் அதனை சரியான முறையில் செலுத்தி அடுத்த கரையை அடைகின்ற பொழுது அந்த கப்பல் வெற்றியின் கரையை தொடுகிறது. அந்த அடிப்படையிலே இந்த கிதாபை கற்கக்கூடிய ஒவ்வொருவரும் நல்ல முறையிலே இதனை கற்று மார்க்கங்களை விளங்கி நாளை கியாமத்துடைய நாளையில் அந்த வெற்றியை அடைய வேணும், கரை சேர வேண்டும் என்ற நோக்கத்தில், தூர நோக்கத்தோடு இந்த கருத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்துக்கள் சில இமாம்கள் இதற்கு விளக்கமாக அளிக்கின்றார்கள். ஆகவே இதுவே இந்த கிதாபை பற்றிய, இந்த இமாமை பற்றிய ஒரு சிறு குறிப்பாகும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.